Chapter 11 Illustration 1 State with reason whether the following are capital or revenue expenditure. நம்ம இதுக்கு முன்னாடி தியரியில எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் ஓகேவா ரெண்டுமே பார்த்தோம். நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸ்பெண்டிச்சர்னா எக்ஸ்பென்சஸ். சோ இந்த கொஸ்டின்ல நமக்கு கொடுத்திருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கேபிட்டலா ரெவென்யூவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நமக்கான ஆன்சர். First one பாருங்க, expenses incurred in connection with obtaining a license for starting the factory for 25,000. ஓகேவா, நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃபேக்டரிய ஸ்டார்ட் பண்றதுக்காக லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேவா, இது நமக்கு அடிக்கடிக்கு நம்ம பண்ற விஷயம் கிடையாது. நம்ம ஃபேக்டரிய ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கான லைசன்ஸை வாங்குறதும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப லைசன்ஸோட பெனிஃபிட் நமக்கு மோர் தென் 1 இயருக்கு இருக்கும். அதனால இட் இஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சின்ஸ் இட் இஸ் இன்க்ளூட் டு அக்யூர் த ரைட் டு கேரி ஆன் பிசினஸ். இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நமக்கு ஆன்சர்ல இட் இஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் எழுதுனா போதும். அடுத்து a factory shed was constructed at a cost of 2 lakh. A sum of 10,000 has been included in the construction of temporary huts for storing building material. பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரிக்கு ஷெட் போட்டிருக்கோம். நம்ம ஃபேக்டரிக்கு ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் 2 lakhsக்கு. அந்த செலவு பண்ணும் போதே நம்ம டெம்பரவரியா ஹட் போட்டிருக்கோம். எவ்வளவுக்கு? 10,000க்கு. ஓகேவா, அந்த பில்டிங்க்கு தேவையான ஃபேக்டரி ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு தேவையான மெட்டீரியலை ஸ்டோர் பண்றதுக்காக செலவு பண்ணிருக்கோம் டெம்பரவரி. அது எவ்வளவுனா 10,000 செலவு பண்ணிருக்கோம். நமக்கு ஒரு ஃபேக்டரி ஷெட் கட்டினதுன்றது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது அசெட், பிசினஸோட அசெட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக செலவு பண்ணிருக்கோம். அது கூடவே நம்ம 10,000 வந்து அந்த பில்டிங் மெட்டீரியலை ஸ்டோர் பண்றதுக்காக செலவு பண்ணிருக்கோம். இதுவும் நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Overall expenses of second hand machinery purchased amount to 5,000. செகண்ட் ஹேண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். மிஷினரி நமக்கு என்னது? அசெட். ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பா நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து illustration 2 state with reason whether the following are capital or revenue or deferred revenue expenditure. கேபிட்டலா ரெவென்யூவா இல்ல டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே வெறும் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இதுவும் நமக்கு இன்கம் கிடையாது. Advertisement expenses amount to 10 crores to introduce a new product. Advertisement நம்ம இதுக்கு முன்னாடி தியரியில டேப்லெட் காலம் படிச்சோம். ஓகேவா, டெஃபர்ட் ரெவென்யூனா என்னது? அட்வர்டைஸ்மெண்ட், மேஜர் ரிப்பேர். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல மேஜர் ரிப்பேர் அப்படின்ற வேர்டை பார்த்தாலே நீங்க டெஃபர்ட் ரெவென்யூ அப்படின்னு ஆன்சர் எழுதிடணும். அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு டெஃபர்ட் ரெவென்யூ. அடுத்தது பாருங்க, எக்ஸ்பென்சஸ் ஆன் ஃப்ரைட் ஃபார் பர்ச்சேசிங் நியூ மிஷினரி. நம்ம புதுசா மிஷினரி வாங்கியிருக்கோம். புதுசா ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்றோம்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கான ஃப்ரைட்டுக்கு செலவு பண்ணிருக்கோம். ஓகேவா, அப்போ புதுசா ஒரு மிஷினரி வாங்கும் போது அதுக்காக நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணாலும் அது நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட தான் சேர்க்கணும். நீங்க நியூ அப்படின்ற வேர்டை பார்த்தாலே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிக்கணும். ஓகேவா, அப்ப இதுவும் நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆன் தி நியூ மிஷினரி அண்ட் கார்டேஜ் பெய்ட் டு bring machinery to the factory. நியூவா மிஷினரி வாங்கிருக்கோம். ஓகேவா, அப்ப நியூவா மிஷினரி வாங்கறதுக்காக நம்ம ஃப்ரைட்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் கார்டேஜுக்கும் பே பண்ணிருக்கோம். நியூவா ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு செலவு பண்ற எல்லாமே நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, நியூ அப்படின்ற வேர்டை பார்த்தாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு எழுத சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கான ஆன்சரும் நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து illustration 3 state whether the following are capital revenue or deferred revenue expenditure. Carriage of 1,000 spent on machinery purchased and installed. இப்ப இதுவும் நமக்கு புதுசா மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்காக என்ன செலவானாலும் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப இந்த 1,000 rupeesம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நமக்கு இதுக்கான ஆன்சரும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ஆபீஸ் ரெண்ட் பே பண்றது. ஆபீஸ் ரெண்ட் 2,000 பே பண்ணிருக்கோம். ரெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? மந்த்லி பே பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப அது என்ன ஆகும்? ரெக்கரிங், அடிக்கடிக்கு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அடிக்கடிக்கு நடந்துட்டே இருக்கிற விஷயம் நம்ம ரெவென்யூ சொல்லுவோம். இது நமக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து வேஜஸ் ஆஃப் 5,000 paid to machine நெக்ஸ்ட் வேஜஸ் ஆஃப் 5,000 paid to machine operator. மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு நம்ம வேஜஸ் கூலி பே பண்ணிருக்கோம். ஓகேவா, இதுவும் நமக்கு ரெவென்யூ. அடுத்தது higher charges for the use of motor vehicle hired for 5 years but paid yearly. ஓகேவா,
நம்ம மோட்டார் வெஹிக்கிளை ஹையர் பண்ணிருக்கோம், வாடகைக்கு வாங்கியிருக்கோம். அதுக்கு நம்ம இயர்லி அமௌண்ட் பே பண்ணிரும், வருஷம் பே பண்ணிரும். அப்ப இயர்லி பே பண்ணிரும், அதனால இது ரெவென்யூ. இப்ப 5 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்கோம்னா 5 இயர்ஸும் பே பண்ணிடுவோம். அப்ப இது ரெவென்யூ நமக்கு. அடுத்தது illustration 4. State whether the following are capital or revenue items. 5,000 spent towards addition to building. நம்ம 5,000 என்ன பண்ணிருக்கோம்னா பில்டிங்காக செலவு பண்ணிருக்கோம், ஒரு அசெட்டுக்கு செலவு பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா பில்டிங் அப்படின்றது நமக்கு ஒரு அசெட், அந்த பில்டிங்காக 5,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்போ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து செகண்ட் ஹேண்ட் மோட்டார் கார் பர்ச்சேஸ் ஃபார் 30,000 அண்ட் பெய்ட் 2,000 as ரிப்பேர் இமீடியட்லி. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், செகண்ட் ஹேண்டா ஒரு அசெட், மோட்டார் கார்ன்றது நமக்கு ஒரு அசெட், அது 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணும் போதே 2,000 ரிப்பேருக்கு செலவு பண்ணிருக்கோம். வெறும் ரிப்பேர்னு கொடுத்தாங்கன்னா அது நமக்கு ரெவென்யூ. அப்படி இல்லாம புதுசா ஒரு அசெட் வாங்கும் போது செலவு பண்ணதுன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து 10,000 வாஸ் spent on painting the new factory. புதுசா ஒரு ஃபேக்டரிய பெயிண்ட் பண்றதுக்காக 10,000 செலவு பண்ணிருக்கோம். அப்ப இது நமக்கு ரெவென்யூ கிடையாது. ஒரு அசெட்டா, நியூ ஃபேக்டரின்றது அசெட்டுக்காக நம்ம செலவு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நியூ அப்படின்ற வேர்டை பார்த்தாலே நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ஃப்ரைட் அண்ட் கார்டேஜ் ஆன் தி நியூ மிஷின் 150. எரெக்ஷன் சார்ஜஸ் 200. நம்ம நியூ மிஷின் வாங்கும் போது அதுக்கான ஃப்ரைட்டும் கார்டேஜ் அப்புறம் எரெக்ஷன் சார்ஜ் எல்லாம் எவ்வளவு ஆயிருக்கு, 150யும் 200ம் ஆயிருக்கு. நியூ அப்படின்ற வேர்டை பார்த்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா நியூவா ஒரு மிஷினை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த செலவு எல்லாம் பண்ணிருக்கோம். நியூவா ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த செலவு பண்ணதால் நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து 150 spent on repair before using a second hand car purchased recently. இப்ப செகண்ட் ஹேண்ட் கார் ஒரு அசெட், அந்த அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிப்பேருக்கு 150 செலவு பண்ணிருக்கோம். இப்ப இதுவும் நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். அடுத்து illustration 5. Classify the following expenses as capital or revenue. The sum of 3,200 has been spent on a mission as follow. ஒரு மிஷனுக்கு நம்ம 3,200 செலவு பண்ணிருக்கோம். ஓகேவா, அது என்னென்னலாம் எதுக்காகலாம் செலவு பண்ணிருக்கோம் பார்க்கலாம். 2,000 பாத்தீங்கன்னா ஃபார் அடிஷன் டு டபுள் த அவுட்புட். அந்த மிஷின் மூலியமா நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டை டபுள் ஆக்குறதுக்காக 2,000 செலவு பண்ணிருக்கோம். இன்னொன்னு 1,200 ஃபார் ரிப்பேர் நெசசிட்டேட்டட் பை நெக்லிகன்ஸ். அதாவது வந்து ரிப்பேருக்காக நம்ம செலவு பண்ணிருக்கோம். இப்போ ரெண்டுத்துக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு அசெட்டோட அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம செலவு பண்ணா அது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது தவிர்த்து நம்ம ரிப்பேருக்காக செலவு பண்ணிருக்கோம், ரிப்பேருக்கு நம்ம செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னா அது நமக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ஓவரால் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் 25,000 ஃபார் தி இன்ஜின் ஆஃப் அ மோட்டார் கார் டு கெட் பெட்டர் ஃபியூயல் எஃபிஷியன்சி. 25,000 எதுக்கு செலவு பண்ணிருக்கோம், மோட்டார் கார் ஒரு அசெட்டுக்கு செலவு பண்ணிருக்கோம். 25,000 எதுக்குன்னா அதோட எஃபிஷியன்சியை ஜாஸ்தி பண்றதுக்கு. இதெல்லாம் நம்ம டேப்லெட் காலம்ல படிச்சுப்போம். ஒரு அசெட்டை வந்து பெட்டரா ஒர்க் பண்றதுக்காக நம்ம செலவு பண்ணோம்னா அது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் இதுவும் நம்ம அதுக்காக தான் செலவு பண்ணிருக்கோம். அடுத்து illustration 6. Classify the following expenditure and receipt as capital or revenue. 10,000 spent as traveling expenses of the directors on trip abroad for the purchase of fixed asset. ஓகேவா, நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ப்ரொப்ரேட்டர் என்ன பண்ணிருக்காரு, டைரக்டர் பிக்ஸ்ட் அசெட் வாங்குறதுக்காக அப்ராடுக்கு போயிருக்காரு. அதுக்கான செலவு 10,000. ஒரு அசெட்டை வாங்குறதுக்காக தான் நம்ம இந்த செலவை பண்ணிருக்கோம். அது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ட்ரேட் ரிசீவபிள் டியூரிங் தி இயர். இது மட்டும் தான் நமக்கு ரிசிப்ட். ஓகேவா, ட்ரேட் ரிசீவபிள் மூலியமா நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அது கண்டிப்பா நமக்கு ரெவென்யூ ரிசிப்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமௌண்ட் ஸ்பென்ட் ஆன் demolition of building to construct a large building on the same site. ஒரு இடத்துல நம்ம ஆல்ரெடி இருக்கிற பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிட்டு அதை விட பெருசா பெட்டரா இன்னொரு பில்டிங் கட்டுறதுக்காக நம்ம செலவு பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப அது என்னன்னா ஒரு அசெட்டை விட்டுட்டு இன்னொரு அசெட்டை பெட்டரா டெவலப் பண்றதுக்காக பண்ற செலவு நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்சூரன்ஸ் கிளைம் received on account of a machinery damaged by fire. இன்சூரன்ஸ் நமக்கு கிளைம், நம்மளோட மிஷின் வந்து ஃபயர்ல டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா, அதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அது கிளைம் பண்ணிருக்கோம், அது நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அப்ப இது நமக்கு கேபிட்டல் ரிசிப்ட். ஓகேவா, அடிக்கடிக்கு நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ் ஆகாது, எப்பயாவது ஒரு தடவை அது கிடைக்கிறது.
state whether the following expenditure or capital revenue or deferred revenue. ஓகேவா சாப்டர் 11ல இது எக்ஸசைஸ் சம். இது ரொம்ப ஈஸியான சம். இந்த ஈஸியான சாப்டர் இது ஃபுல்லாமே. Advertising expenditure, the benefit of which will last for 3 years. அட்வர்டைசிங் அப்படின்ற வேர்டை பார்த்தாலே அது டெஃபர்ட் ரெவென்யூ. அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் மேஜர் ரிப்பேர். ஓகேவா இது ரெண்டை பார்த்தாலும் நீங்க டெஃபர்ட் ரெவென்யூன்னு போட்டுடணும். அடுத்து நியூ அப்படின்ற வேர்டு. நியூவா ஒரு மிஷினரியும் நியூவா ஒரு அசடை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்காக செலவு பண்றது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா அப்ப இது நமக்கு டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து registration fees paid at the time of registration of a building. ஓகேவா ஒரு பில்டிங் அசெட்டை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அது பண்றதுக்காக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிருக்கோம். இது நம்ம மந்த்லி நடக்கிற எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஓகேவா நம்ம மோர் தென் 1 year எப்பயாவது நடக்கிற எக்ஸ்பென்சஸ் தான். அப்ப இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் ஆன் ரிப்பேர் அண்ட் ஒயிட் வாஷிங் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஓல்ட் பில்டிங் இன் ஆர்டர் டு மேக் இட் யூசபிள். அதாவது பழைய பில்டிங்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அதை நம்ம ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி புதுசாக்கி மறுபடியும் அதை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா அதுக்காக நம்ம செலவு பண்ணிருக்கோம். இப்போ இதுவும் நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்டு கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட். ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிருக்கோம். இது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரிப்பேரிங் சார்ஜஸ் ஃபார் ரீமாடலிங் தி ஓல்டு பில்டிங் பர்ச்சேஸ். ஓகேவா ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிப்பேருக்கு செலவு பண்ணிருக்கோம். அப்ப இதுவும் நமக்கு கேபிட்டல். வெறும் ரிப்பேர்னா அது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம செலவு பண்ணோம்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து கேரேஜ் பெய்ட் ஆன் கூட்ஸ் பர்ச்சேஸ். இது பாத்தீங்கன்னா நம்ம கூட்ஸ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அசட்டை பர்ச்சேஸ் பண்ணல. ஓகேவா கூட்ஸை நம்ம அப்பதான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், மந்த்லி நிறைய தடவை பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்ப இது அடிக்கடிக்கு நடக்கிற எக்ஸ்பென்சஸ். இது நமக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். லீகல் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் ஃபார் ரைசிங் ஆஃப் லோன். லோன் எப்ப வாங்குவோம், எப்பயாவது தான் லோன் வாங்குவோம். லோன் வாங்குறதுக்காக லீகலா எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிருக்கோம். இது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ஸ்டேட் வெதர் தே ஆர் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் 10 lakh. பில்டிங் அசட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம், கட்டியிருக்கோம், அது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரிப்பேர் டு பர்னிச்சர் 50,000. இது பாத்தீங்கன்னா ரிப்பேர், வெறும் ரிப்பேர் தான். நம்ம நியூவா ஒரு அசட்டை வாங்கும் போது செலவு பண்ண ரிப்பேர் இல்ல. அப்ப இது நமக்கு ரெவென்யூ. புதுசா ஒரு அசட்டை வாங்கும் போது ரிப்பேருக்கு செலவு பண்ணாதான் இது கேபிட்டல். ஒயிட் வாஷிங் த பில்டிங் 80,000. இப்போ ஒயிட் வாஷ் பண்றதுக்காக செலவு பண்ணிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பில்டிங் வாங்கும் போது ஒயிட் வாஷ் பண்ணல. சரியா புதுசா ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒயிட் வாஷ் பண்ணாதான் அது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரி வெறும் ஒயிட் வாஷ்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து புல்லிங் டவுன் தி ஓல்டு பில்டிங் அண்ட் ரீபில்டிங். என்ன பண்ணிருக்கோம்னா பழைய பில்டிங்க இடிச்சிட்டு புதுசா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு 4 lakh செலவு பண்ணிருக்கோம். இது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்டு கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. 50,000 ஸ்பெண்ட் ஃபார் ரயில்வே சைடிங். இப்ப இது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா ரயில்வே சைடிங்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இது நம்ம அடிக்கடிக்கு பண்ற செலவில்லை. லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு பர்னிச்சர். இப்ப லாஸ் ப்ராஃபிட். லாஸ் எல்லாம் நமக்கு அடிக்கடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நடக்கிற விஷயம் தான் லாஸ் நமக்கு வர்றதில்ல. ஏன்னா கூட்ஸை நம்ம சேல் பண்ணுவோம், சேல் பண்றது மூலியமா நமக்கு லாஸ் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். சாரி இது வந்து நம்ம கூட்ஸை சேல் பண்ணதுக்கான லாஸ் கிடையாது. நம்ம கூட்ஸை சேல் பண்ணி நமக்கு லாஸ் கிடைச்சுன்னா அது ரெவென்யூ. ஏன்னா கூட்ஸை நம்ம அடிக்கடிக்கு சேல் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளோட பிசினஸே அதான் கூட்ஸை சேல் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது தான். நம்ம கூட்ஸை சேல் பண்ணல, ஒரு அசெட் ஓல்டு பர்னிச்சரை சேல் பண்ணது மூலியமா நமக்கு லாஸ் கிடைச்சிருக்கு. அப்ப இது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இங்க வந்து ரெவென்யூன்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஓகேவா நமக்கு இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து கேரேஜ் பெய்டு ஆன் கூட்ஸ் சோல்டு. கூட்ஸை நம்ம சோல்டு பண்ணும்போது கேரேஜுக்கு பே பண்ணிருக்கோம், இது ரெவென்யூ. கூட்ஸை நம்ம சேல் பண்ணும்போது நடக்கிற எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேஸ் பண்ணும்போது நடக்கிற எக்ஸ்பென்சஸ், இல்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றதால கிடைக்கிற ப்ராஃபிட், இல்ல சேல் பண்றதால கிடைக்கிற லாஸ், சேல் பண்றதால கிடைக்கிற ப்ராஃபிட், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அது கண்டிப்பா ரெவென்யூ தான் போடுவோம். ஓகேவா அசட்டை சேல் பண்ணும்போது ப்ராஃபிட்டோ லாஸோ கிடைச்சதுன்னா நமக்கு கேப். அடுத்து ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் ஆர் கேபிட்டல், ரெவென்யூ அண்ட் டெஃபர்ட் ரெவென்யூ. லீகல் ஃபீஸ் பெய்ட் டு த லாயர் ஃபார் அக்யூரிங் அ லேண்ட் 20,000. லீகல் ஃபீஸ் லாயருக்கு பே பண்ணிருக்கோம். ஓகேவா இது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லேண்ட்ன்றது ஒரு அசெட், அசெட்காக பே பண்ணிருக்கோம். ஹெவி அட்வர்டைசிங் காஸ்ட் ஆஃப்
lakhs spent on introducing a new product. இது பாத்தீங்கன்னா நியூ அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற வேர்டை நம்ம பார்த்தாலே நம்ம வந்து டெஃபர்ட் ரெவென்யூ அப்படின்ற ஆன்சரை எழுதிடணும். அடுத்து ரெனியூவல் ஆஃப் ஃபேக்டரி லைசன்ஸ் 12,000. இப்போ ஃபேக்டரி லைசன்ஸ் என்ன பண்ணிருக்கோம், ரெனியூவல் பண்ணிருக்கோம். இப்போ ரெனியூவல் அப்படின்ற விஷயம் நம்ம என்ன பண்றது, 6 monthsக்கு ஒன்ஸ் பண்ணுவோம், இல்ல இயர்லி ஒன்ஸ் பண்ணுவோம். அப்ப 1 yearக்குன்னு பாத்தீங்கன்னா 2 times பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அது ரெவென்யூ எக்ஸ்பென்சிவ். ஓகேவா, ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் புதுசா வாங்குறோம், நியூவா ஃபேக்டரி லைசன்ஸ் வாங்குறோம்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வாங்கின லைசன்ஸை நம்ம ரெனியூவல் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது அது நமக்கு ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். Sum of 4,000 was spent on painting the factory. ஃபேக்டரிய பெயிண்ட் பண்றதுக்காக 4,000 செலவு பண்ணிருக்கோம். இப்ப நியூவா ஃபேக்டரி வாங்கி பெயிண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம வெறும் 4,000 பெயிண்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னா இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து கிளாசிஃபை த ஃபாலோயிங் ரெசிப்ட் இன்டு கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. சேல் ப்ரோசீஸ் ஆஃப் கூட்ஸ். கூட்ஸை சேல் பண்ணும்போது நமக்கு என்ன விஷயம் நடந்தாலும் அது நமக்கு ரெவென்யூ. ஓகேவா, ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். அடுத்து இது ரிசிப்ட். இது நமக்கு லோன் borrowed ஃப்ரம் பேங்க். ஓகேவா, பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கோம். லோன் வாங்கினா நமக்கு கேஷ் நமக்கு வரும். அப்ப அது ரிசிப்ட். அது அப்ப ரிசிப்ட் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னா லோன் மூலயமா வந்திருக்கு. லோன் நம்ம அடிக்கடிக்கு வாங்காத விஷயம். ஓகேவா, அப்ப 2 yearsக்கு ஒன்ஸ்க்கோ எப்பயோ வாங்குவோம். அப்ப மோர் தென் 1 அக்கௌண்டிங் பீரியட். அப்ப இது நமக்கு கேபிட்டல் ரிசிப்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு அசெட். அசெட்டை சேல் பண்றதும் நமக்கு கேபிட்டல் ரிசிப்ட். கமிஷன் ரிசீவ் பண்ணிருக்கோம். கமிஷன் அப்பப்ப ரிசீவ் பண்ணுவோம், அதனால இது நமக்கு ரெவென்யூ. 1,400 wages paid in connection with the erection of new machinery. இப்ப வேஜஸ் தான் பே பண்ணிருக்கோம். வேஜஸ் நம்ம நார்மலா பே பண்ணா அது நமக்கு ரெவென்யூ. நியூவா ஒரு மிஷினரி வாங்கும் போது பே பண்ணிருக்கோம், அப்ப இது நமக்கு கேபிட்டல். அடுத்து ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்டு கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. ஆடிட் ஃபீஸ் பெய்டு. ஆடிட் ஃபீஸ் பே பண்ணிருக்கோம். அது மந்த்லி நம்ம பே பண்றதுதான், சேலரி மாதிரி பே பண்றது, அது நமக்கு ரெவென்யூ. லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் 5,000. இதுவும் நமக்கு ரெவென்யூ. ஓகேவா, ஒரு எக்ஸ்பென்சஸ், இதனால நமக்கு ரெவென்யூ. 2,000 paid for servicing the company vehicle. கம்பெனி வெஹிக்கிளை சர்வீஸ் பண்றதுக்காக 2,000 பே பண்ணிருக்கோம். நியூவா வாங்கி சர்வீஸ் பண்ணல, அப்ப இது நமக்கு ரெவென்யூ. ரிப்பேர் டு பர்னிச்சர் பர்ச்சேஸ் செகண்ட் ஹேண்ட் 3,000. புதுசா ஒரு பர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அப்ப நம்ம ரிப்பேருக்கு செலவு பண்ணிருக்கோம். வெறும் ரிப்பேர்னா ரெவென்யூ. பர்ச்சேஸ் புதுசா ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிப்பேர்னா நமக்கு கேபிட்டல். ரெண்ட் பெய்ட் ஃபார் த ஃபேக்டரி 12,000. ரெண்டும் மந்த்லி பே பண்றது, அப்ப இதுவும் நமக்கு ரெவென்யூ. ஓகேவா, அப்ப இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அட்வர்டைஸ்மெண்ட், மேஜர் ரிப்பேர். ஓகேவா, இந்த 2 வேர்டை நம்ம பார்த்தா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டுருந்தோம். அது தவிர்த்து நியூவா ஒரு ஃபேக்டரி வாங்குறோம், நியூவா ஒரு மிஷினை பர்ச்சேஸ் பண்றோம், நியூவா ஒரு பில்டிங்கை வாங்குறோம். ஓகேவா, நியூவா எந்த ஒரு அசெட்டை வாங்கும் போது அதுக்காக நியூவா வாங்கினாலும் சரி, அதுக்காக நம்ம எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணாலும், நியூவா வாங்கும் போது பெயிண்ட் பண்றோம், நியூவா வாங்கும் போது ரிப்பேர் பண்றோம், ரிப்பேருக்கு செலவாகுது. செகண்ட் ஹேண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, செகண்ட் ஹேண்ட் நம்ம புதுசா வாங்குறோம், அப்ப நமக்கு ரிப்பேருக்கு செலவு பண்றோம், சர்வீஸ் பண்றோம், பெயிண்டிங் பண்றோம், அப்புறம் கார்டேஜ், ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், எரெக்ஷனுக்கு, இன்ஸ்டாலேஷன், இதெல்லாம் நம்ம செகண்ட் ஹேண்ட் அசெட்டோ இல்ல நியூ அசெட்டோ புதுசா வாங்கும் போது இந்த செலவெல்லாம் பண்ணோம்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, இந்த மாதிரி புதுசா வாங்கும் போது அசெட்டை வாங்கும் போது பண்ணாமனா வெறும்னே வேஜஸ், வெறும்னே நம்ம ரிப்பேரு, வெறும்னே ஃப்ரைட், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு அது ரெவென்யூ. அப்புறம் நம்ம கூட்ஸை சேல் பண்றோம், பர்ச்சேஸ் பண்றோம், இந்த மாதிரி கூட்ஸ் வந்தாலே அது ரெவென்யூ தான். கூட்ஸை சேல் பண்றது மூலமா லாஸோ ப்ராஃபிட்டோ கிடைச்சாலும் அது ரெவென்யூ. அசெட்டை சேல் பண்றோம், இப்ப பர்னிச்சர் அப்படின்றது அசெட், மிஷினரின்றது அசெட். இந்த அசெட்டை சேல் பண்றது மூலமா நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ கிடைச்சதுன்னா அது நமக்கு கேபிட்டல். அடுத்து இந்த லீகலா பே பண்றது, அப்புறம் நம்ம நியூவா ஒரு ஃபேக்டரிய லைசன்ஸ் எடுக்கிறோம், 12,000க்கோ என்னமோ லைசன்ஸ்க்கு நியூவா எடுக்கும் போது அப்புறம் லீகல் ஃபீஸ் பே பண்றது தான் கேபிட்டல். இப்ப நியூவா எடுத்ததுக்கு ரெனியூவல் பண்றோம். ரெனியூவல் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா அது ரெவென்யூ. புரியுதா, இப்ப நியூவா எடுக்கிறதுக்கும் ரெனியூவல், நியூவா எடுக்கிற லைசன்ஸ் எடுக்கணும்னா ஒன்ஸ் தான் பண்ணுவோம். ரெனியூவல் பண்றோம்னா அது 6 month ஒன்ஸோ இல்ல இயர்லி ஒன்ஸோ பண்ணுவோம், அப்ப அது நமக்கு ரெவென்யூ.